hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் புரிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayanidhi is a tremendous musician. He's worked and learned from the greatest. And Santosh Rati song தான் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நான் பேசுகிறேன். we first spoke ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங், அது பல கோடி வியூஸ் யூடியூப்ல ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலிருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணோ ஒரு காதோ இருந்திருக்கு. And I'm so glad that he's making his big film full album. அதுவும் 20 பாட்டுலாம், it's not a joke. And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Ironbat editor. So I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு வாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா இது வேற ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ராம் சார் இருந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரொடகனிஸ்ட் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கேன் வந்து நான் 20 மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துக்கு 2 சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலைக்கீழே தூங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்ச தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்படி சார் நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னு அப்போ சொன்னார், இல்லை இது வேற மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்கு, நான் படிச்சு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணாரு. சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடறேன் சார் அப்படின்னு. சரி ஃப்ளைட்டில் சுத்தம் தொடவே நான் இந்த புக்கை நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன். சார் உங்களை மாதிரி நான் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்லா அறிவாளியாக இருக்குங்க சார் வீட்டில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, இதை நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே கால் விடாத சார், புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னன்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது. சார் கோச்சிங்க. ஸோ இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் இங்கே பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்து வர முடியும், நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட்ல நானே போய் சார் நேராக போய் கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும், யார் சார் உங்களுக்கு 6 மணிக்கு வர சொன்னது, நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார். என்னன்னா அது நடந்து வரது 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்கறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது சரி ஓகே அப்படின்ட்டு அவன் திரும்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். கிரிக்கெட்டர் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. சூப்பரா பண்ணுடா. கொஞ்சம் அங்க போயிட்டீங்கன்னா எல்லாரும் எனக்கு வசதியா இருக்கும். வர மாட்டீங்க. பேனர் கிட்ட போய்டுங்க. ஓகே சார். இங்க இருந்து வாக் பண்ணி வருவாங்க. நீங்க அங்க இருந்து எடுத்துட்டு பேனர் பின்னாடி போங்க. ரைசே பேனர் பின்னாடி போங்க ப்ளீஸ். அப்படியே பின்னாடி போங்க. ஆமா.
பின்னாடி கால் சார் இந்த பேக் அங்கே போயிடலாமா பெருசில் கார் இருக்கு கார் சார் சென்டர் வாங்க சார் இங்கே இது பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி சார் இங்கே ஸ்ட்ரைட் சார் சார் ஸ்ட்ரைட் சார் 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 எனக்கு இன்னொரு லுக் சார் டன் சார் 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 ஸ்ட்ரைட் சார் ஒரு நிமிஷம் ஃபோட்டோ ஒரு நிமிஷம் பாதி பேருங்க சார் சார் ஸ்ட்ரைட் சார் ஓகே சார் சார் எழுத்தாளர், இசையமைப்பாளர், எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களே. தானு சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு. நான் எப்படி பேசுறது? 5 நாள் ஆச்சு தூங்கினா. 5 நாள் ஆச்சு தூங்கி. ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தைய கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேச சொன்னாங்க ஆசிஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியும். ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி அண்ணா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாரஜா கேட்டு தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு. ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் இல்லைடா விடுறா அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படி போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை நான் அந்த சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா. டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே டான்ஸ் சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம். 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஒரு விழாக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம். இங்கே தான் சார் பெட்டர். सर कैसे ஓகே வா. நீ எடுத்துட்டல பார்த்துக்கலாம். அந்த பேனர் வச்சு எடுத்துக்கணும். தம்பி போமா மூவ் பண்ணுங்கம்மா. போட்டோ பேனர்